மக்களே இந்த மேட்ச்ல எங்க ஸ்குவாட் மட்டுமே ஒரு 43 கில் பண்ணி தரமா போய் அடிச்சிருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா அம்புடு தரமா இருக்கும். அதுவுமே நம்ம ஸ்குவாடோட போகல, நம்ம ரேண்டம் பிளேஸ் கூட மட்டும் தான் மக்களே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரேண்டம் பிளேஸ் கூட மட்டும் தான் ப்ளே பண்ணிருந்தோம். ஆப்ரன்ல ப்ளே பண்ண எல்லாருமே ஹிந்தியால என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல. மக்களே முதல்ல ரேண்டம் பிளேஸ் நான் கழுவி வெளியே தான் ஓத்துவோம். ஆனா இப்பெல்லாம் பாட்டில் நம்மள எத்தனை தடவை அதாவது 100 தடவை நம்மள அடிச்சா கூட ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க உடனே. அப்படியே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரே லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஓ லைக்குமே நமக்கு வந்து பிக் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க லைக் பண்ண மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா ஒருத்தன் அப்பதான் டீம் அடிச்சு விட்டுருப்பான். அவனை உடனே டீம் ரிவ்யூ பண்ணி விட்டான் போல. அப்படியே கிட்ட வந்து அவனை அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டு அவன் கிளைம் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பான். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாருங்க, எங்க டீம் 2 அடிச்சு விட்டுருப்பான். அவனை க்ளோஸ் கொண்டு அப்படி தரமா அழுத்தி பிடிச்சி அவன் கிளைம் உடனே கன்ஃபார்ம் பண்ணி விட்டான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே டீம் ரிவ்யூ பண்ணி விட்டு அப்படியே நாங்க லாஸ்ட் ஒன் கிட்ட மூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு ஹெட்செட் அடிப்பேன், உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் கமெண்ட்ல ஓபின்னு சொல்லி போட்டு விட்டுருக்கு போயிருங்க. ஏன்னா அப்படி தரமா இருக்கும். அப்படி ஒருத்தர் வருவான் பாருங்க, அப்படி பியூர் கட்டு வேற அடிச்சு டவுன் பண்ணிட்டு அவன் கிளைம் உடனே கன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் ஃபைட்ல வேற பண்ணிருப்போம். அதுல நம்மள அடிச்சு விட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம டீம் 2 கிட்ட ஓடுறான் பாத்தீங்களா மக்களே, எவனா மக்களே கடைசி கில் அடிச்சிருப்பான். அவன் மொத்த கில்லு மட்டுமே 19 கிலோ அடிச்சிருப்போம். நம்ம வந்து இத்தனை கிலோ அடிக்கிற காரணமா இவன் தான் மக்களே.